ஸோ இப்போ நாங்கள் செஞ்சிருக்கிறோம். முதலாவது ஃபேஸ் செஞ்சிட்டோம். பேசிக் வேரியபிள் எடுத்துட்டோம். x3, x1, s2. ஸோ இப்போ எடுத்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் எல்லாம் தரமட்டம் ஆக்கியாச்சு. ஸோ அவ்வளோ வெறும் பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் ஆக்கின பிறகு கிடைச்ச சொல்யூஷன், ஆப்டிமம் சொல்யூஷன் இதுதான். ஸோ அதன்படி நாங்கள் என்ன முதலாவது x1, அப்போ a1 a2 a3 பூஜ்ஜியமாக இருந்து தொடங்கணும் வேண்டாம். எங்களுக்கு கிடைச்ச சொல்யூஷன் வந்து x1 வந்து 3 இருக்கும், s2 1.66, x3 0.333. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் அந்த Z1 தான் குறைச்சி கொண்டு போகிறோம். அந்த சொல்யூஷன் பூஜ்ஜியமாக வந்துடும். ஸோ அதுதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு a1 a2 a3 கூட்டுத்தொகை பூஜ்ஜியமாக வரணும். அதான் மினிமம் இருக்கிறவளே மேக்சிமம் உங்களால் குறைக்கக்கூடிய வழி. ஓகேயா? இதுக்கு அப்புறம் a1 a2 a3 தொல்லை இல்லை. ஆளை தூக்கு, வழியில தூக்கு, தூக்கியாச்சு. இப்ப போடுறா உங்களோட பழச போட்டா என்ன வரும்? இதுதான் எங்களோட மேக்சிமம் ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதுல வந்து a1 a2 a3 இல்லாத ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் போடு. பழைய இதுதான். ஸோ இதுதான். ஸோ என்ன -x1 -3x2 -5x3 இவ்வளவு பேரும் இப்ப காலி. இப்ப வளமையான எங்கட ஹோல்ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட் தான். ஸோ போட்டியண்டா எங்களுக்கு இப்ப பழைய டேபிள் இருக்கு தானே, அதை அப்படியே போடுவோம். ஏன்னா அங்கே இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னு சொல்லி பார்ப்போம். அதுல இருந்தா நாங்க இப்ப a1 a2 a3 எல்லாம் வெளியில எடுத்தலாம். ஸோ அதுதான் தொடக்கம். இப்ப இனிஷியல் சொல்யூஷன். ஸோ அங்கே இருந்தா நாங்க இப்ப ஃபேஸ் 2 தொடங்க போறோம். ஓகே. ஸோ அவ்வளவு அப்படியே நாங்க காப்பி பண்ணி இங்க போடுவோம். சரியா? போட்டுட்டு பார்ப்போம். இப்ப இவர் ஃபீசிபிளான்ட்டு பார்ப்போம். ஃபீசிபிளா? ஓ ஃபீசிபிள். x3 பாருங்க, யூனிட் வெக்டரா? இல்ல. x1 பாருங்க, யூனிட் வெக்டரா? இல்ல. s2 பாருங்க, யூனிட் வெக்டரா? ஓ யூனிட் வெக்டர். ஸோ x3 x1 இந்த ரெண்டையும் யூனிட் வெக்டரா மாத்தலாம். எப்படி மாத்துறது? எப்படி மாத்துறது? எஸ், கோஸ் ஜோர்டன் ரோ ஆப்ரேஷன் தான். ஸோ அதுபடி அதன்படி நாங்க இப்ப வந்து செய்ய போறோம். செஞ்சா தெரியும் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னென்னத்தை கூட்டினா இதை வந்து செய்யலாம். இதை வந்து ஒன்றால கூட்டுவோம். இங்க -5 இருக்குது, பூஜ்ஜியமாக்கணும்டா. இது 5ஆல பெருக்கி கூட்டினோம்டா பூஜ்ஜியம் ஆயிடும். ஸோ இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கணும்டா. இதுல வந்து இவரை கூட்டுவோம், இவரை 5ஆல பெருக்கிட்டு கூட்டுவோம். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன்ல இருக்குது. ஸோ இது வளமையான எங்களோட எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் தான். ஸோ அதை செஞ்சா யூனிட் வெக்டரா கொண்டு வந்துடலாம். ஓகே. இப்ப இது ஃபீசிபிள் தான். ஒப்டிமமா? ஒப்டிமமா? இது மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ மேக்சிமைசேஷன் ப்ராப்ளத்துல இது எல்லாம் என்ன இருக்கணும்? ஏதாச்சும் நெகட்டிவ் கொஃபிஷன் வந்துச்சுண்டா அவரை கூட்டினா எந்த ப்ராஃபிட், அதாவது எந்த செட் கூடுமா இல்லையா? கூடும். ஸோ அதுல இருக்கிறது நெகட்டிவ் -2.3 போடு என்டரிங் வேரியபிளா போட்டுட்டு பேர் சொல்யூஷனை பிரிச்சு பேர் ரேஷியோல என்ன வருது, அதுல லீஸ்ட் பாசிட்டிவ் 3 விட 2.5 சின்ன ஆளை வெளியே தூக்கு, s2 தூக்கு, s1 நிரப்பு, நிரப்பிட்டு அவரை யூனிட் வெக்டரா மாத்து, மாத்தி போட்டு பேர் ஃபீசிபிள் ஆண்டு. எஸ் ஃபீசிபிள். யூனிட் வெக்டர் எல்லாம் யூனிட் வெக்டர். ஒப்டிமமா? -9.5. எனக்கு மேக்சிமம் ப்ராப்ளத்துல நெகட்டிவ் கொஃபிஷன் வரக்கூடாது. வந்த அவரை கூட்டலாம். சான்ஸ் இருக்குது, சான்ஸ் இருக்கும் வரைக்கும் முன்னறிக்கின்றது. ஸோ x2 ஆளை உள்ள எடு, டீமுக்கு எடு ஆளை. டீமுக்கு எடுத்துட்டு பேர் எந்த எந்த டீம்ல இருந்து யாரை தூக்கினா உள்ள விடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோல இவர் மட்டும் தான் பாசிட்டிவ். ஆளை வெளியே துரத்து, x1 வெளியே துரத்து, x2 உள்ள இறக்கு. அதேதான் செஞ்சுக்கிட்டே இரு கடைசியில பேர் இப்ப ஒப்டிமமாண்டு. இப்பயும் ஒப்டிமம் இல்ல, மைனஸ்ல ஒரு ஆள் வந்துட்ட ரெஸ்ட். ஆளை டீமுக்கு எடு, டீமுக்கு எடுத்துட்டு பேர் ரேஷியோ பேர் யார வெளில தூக்கலாண்டு. x3 தூக்குறா வெளியே, போடுறா கொஸ்டின் ரோஸ் ஆபரேஷனை ஃபீஸிபிளா மாத்து, மாத்திட்டு பேர் இப்போ ஒப்டிமமாண்டு. இங்கேயாச்சும் மைனஸ் இருக்குதா? இல்ல. திஸ் இஸ் த ஒப்டிமல் சொல்யூஷன். ஸோ கடைசியா நாங்க எடுத்த முடிவின்படி மேக்சிமம் இந்த சொல்யூஷன் 21 இருக்கும், x2 7 இருக்கு. இதுதான் எங்களோட கடைசி சொல்யூஷன்.
ஸோ நாங்கள் பார்த்தோம். இப்போ ஹோல் ஸ்டேக் ஸ்டார்டிங் மெத்தட் பார்த்துட்டோம், செஞ்சுட்டோம். பிக் கேம் பார்த்துட்டோம், செஞ்சுட்டோம். டூ ஃபேஸ் மெத்தட் பார்த்துட்டோம், செஞ்சுட்டோம். இவ்வளவுதான். இதில் ஒரு விதமான கஷ்டமும் இல்லை. அதே தான் விளங்கி செஞ்சா சரி. மூன்று செய்கிற முறையில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சில சில வேரியபிள்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அடுத்ததா ஒரு மெத்தட் பார்ப்போம். யார் அவர்? அவர் வேற யாரும் இல்லை, சொல்றேன். ஓகே. ஸோ 4வது தான் இன்னொரு மெத்தட் இருக்கு. அதற்கு பேர் டுவல் சிம்ப்ளெக்ஸ். டுவல் சிம்ப்ளெக்ஸா? யார் அவர்? பார்ப்போம். ஸோ நான் கடைசியா சொன்னதன்படி தெரியும். ஹோல் ஸ்டேக் ஸ்டார்டிங் மெத்தட். ஹோல் ஸ்டேக் ஸ்டார்டிங் மெத்தட்டுக்கு என்ன இருக்கணும்? எல்லாமே லெஸ் தேன் ஈக்குவல் டு இருக்கணும். இங்கால பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். என்ன? பாசிட்டிவ் பாசிட்டிவ். அடுத்தது பிக் கேமுக்கும் டூ ஃபேஸுக்கும் இன்இக்வாலிட்டி என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அங்கால பாசிட்டிவா இருந்தா ஓகே. இது வந்து லெஸ் தானே இருக்கலாம், கிரேட்டர் தானே இருக்கலாம், ஈக்குவலா கூட இருக்கலாம். ஓகே. 4வதா வந்து டுவல் சிம்ப்ளெக்ஸ். இவருக்கு என்ன செய்யலாம்? டுவல் சிம்ப்ளெக்ஸ். இவர் எப்படி இருந்தா இவரை பாவிக்கலாம். இவருக்கும் அதே மாதிரி தான். யாரா இருந்தாலும் பாவிக்கலாம். லெஸ் தானே இருக்கலாம். ஆனா என்ன, இவருக்கு நாங்க எல்லாத்துக்கும் லெஸ் தேன் போட்டு கதைப்போம். அங்கால பாசிட்டிவா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், என்னவாகவும் பூஜ்ஜியமா இருக்கலாம், இருக்கலாம். பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம். அது என்ன ஆயிரம் என்ன இந்த இருந்தாலும் டுவல் சிம்ப்ளெக்ஸ் வாங்கிக்கலாம். என்ன காரணம்? என்னத்துக்கும் பாவிக்கலாம். என்ன ஈக்குவலுக்கு பாவிக்கிறதுங்க. ஈக்குவலா வந்துச்சுன்னா நான் என்ன இப்படி லெஸ் தேன் ஈக்குவல் போடலாம். அப்ப உனக்கு சிம்பிளா சொல்றேன்டா, உனக்கு தெரியும். ஒரு ஈக்குவலுக்கு நாங்க கொண்டு வரதுக்கு ஒரு இன்இக்வாலிட்டி எடுப்போம். ஏ வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 சொல்றோம். அதே மாதிரி ஏ வந்து கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு 10 சொல்றோம். இந்த ரெண்டுல வந்து என்ன முடிவு எடுக்கலாம்? ஏ வந்து 10 விட கூடவாகவும் இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கும். அதே மாதிரி ஏ 10 விட குறைவாகவும் இருக்கணும், ஈக்குவலா இருக்க மாட்டான். ரெண்டு பேரும் சொல்லணும் சரியா வரணும் மாட்டேன்னு அர்த்தம். ஏ வந்து 10க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இவரை இப்படி மாத்தலாம். அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு 10 நான் என்னன்னு சொல்லலாம்? இப்படி சொல்லலாமா இல்லையா? இந்த ரெண்டு மாதிரி. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதுல என்ன ஒரு ஈக்குவலா வர ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. a1 x1. a1 என்ற ஒரு கோபிஷன். சக a2 x2. இது வந்து கிரேட்டர் தானோ, இது வந்து ஈக்குவல் வைங்க. ஈக்குவல் என்ற ஒரு கான்ஸ்டன்ட். இவரை வந்து நான் என்ன ரெண்டு விதமா எழுதலாம். ஒன்று இவ்வளவு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பி என்று எழுதலாம். இல்லாட்டிக்கு இவ்வளவு லெஸ் தான் ஈக்குவல் டு பி என்று எழுதலாம். எனக்கு இங்க என்ன டுவல் சிம்ப்ளெக்ஸ்ல எல்லாமே லெஸ் தேன் ஈக்குவல் டு இருக்கணும். அப்ப இவரை வந்து அப்படியே பாவிக்கலாமா இல்லையா? பாவிக்கலாம். பி என்றது ஒரு பாசிட்டிவ் வந்து வைங்க. இவரை நான் அப்படி மாத்தணும்னு என்ன செய்யணும்? ரெண்டு பக்கம் நெகட்டிவ் அளவு இருக்கணும். பெருக்கு பெருக்கினா இந்த சைன் வந்து என்ன மாறிடும்? இதான் மாறிடும். அப்ப இப்ப புதுசா வந்த ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? -a1 x1 -a2 x2 லெஸ் தேன் ஈக்குவல் டு -b. இவரும் என்ன லெஸ் தேன் ஈக்குவல் டு இருக்கும். அங்கால -b இருக்கு. ஓகே. அப்போ ஒரு ஈக்குவலை கூடி நாங்க ரெண்டு இதா போட்டு டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல நாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால நான் என்ன சொன்னேன்டா, ஆல்மோஸ்ட் எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் நாங்கள் டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இந்த டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல என்ன வித்தியாசம்? இந்த ஹோல் ஸ்டேக் ஸ்டார்டிங் மெத்தடோட ஒப்படைக்கு என்ன வித்தியாசம்? இங்கேயும் லெஸ் தேன் ஈக்குவல் டு தான், இங்கேயும் லெஸ் தேன் ஈக்குவல் டு தான். ஆனா என்ன, இங்க எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைட்ல அங்க பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதில் மட்டும் தான் வித்தியாசம். ஸோ நெகட்டிவ் வந்தா தான் அதை நாங்கள் டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல செய்வோம்.
அப்படி நெகட்டிவ் இல்லாம எல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுண்டா பழமையான ஓல்ட் ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட் தான் இருக்கிறதே சிம்பிளான மெத்தட். ஸோ இது விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ நாங்கள் ஒருக்கா பார்ப்போம் என்ன கேள்வி என்று. அதில் ஒரு கேள்வி, ஒரு மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம். செட் வந்து இதுக்கு சமணம் கான்ஸ்டன்ட் தந்துருக்குறாங்க. அதை நாங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம். ஜாலியாக எல்லாம் என்ன லெஸ் தேன் ஈக்குவல் டு விடுற மாதிரி செஞ்சு அங்கால மைனஸ்லையோ ப்ளஸ்லையோ ஒரு வெளியே வருது வந்து தெரியும் வளம் வாங்கி அதை சமப்படுத்தணும். S1 S2 S3 S4 4 ஸ்லெட் வேரியபிள்ஸை ஆட் பண்ணுவோம். ஓகே, செஞ்சுட்டு நாங்கள் பேசிக் வேரியபிள் என்ன தெரியும் போடுவீங்க, போட்டுட்டு பார்ப்பீங்க. போட்டுட்டு பார்த்தா இது ஃபீஸிபிளா என்னென்ன ஃபீஸிபிள் பார்க்கறது, சொல்யூஷன் கோலம் அவ்வளவு என்னவா இருக்கணும், பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கணும் என்ன. பட் இங்க பாசிட்டிவ் வேல்யூ இருக்கா, இல்லை. -5 இருக்குது, இங்கேயும் மைனஸ் பெருமானம் இருக்கு. ஸோ இருக்கிறதுலே எது சரியான ஃபீஸிபிள் இல்லாத தன்மையை கொண்டது எப்படி பார்க்கிறது, இருக்கிறதுலேயே நெகட்டிவ் கூடினது. ஸோ -5 ஒப்படைக்க -6 என்ன அபார கொடூரமான விஷயம். ஸோ அவரைத்தான் முதல்ல நாங்கள் எடுத்து நாங்கள் அதை ஃபீஸிபிளுக்கு கொண்டு வந்து மாற்றோம். ஸோ த ரோ வித் ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ வந்தாங்க ஃபீஸிபிளுக்கு கொண்டு வரதுக்காக டுவல் சிம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டு தொடங்க போகிறோம். பிள்ளையா சொல்லி அதை போட்ட மண்டே நடக்கும். அந்த ரோல் இருக்கிற இவர் தான் சரியா. இவரை தூக்கிட்டு யாரையோ போடப்போம் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு நாங்கள் ஒரு ரேஷியோ வந்து போட போறோம். ஸோ இந்த ரேஷியோ வந்து டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல நாங்க பழமையா சொல்யூஷனை நாங்க இதால பிரிப்போம். அப்படி செய்யாம நாங்க இப்ப வந்து முதல்ல எங்களுக்கு ரோ தான் தெரியும். ஸோ ரோ தான் நாங்க செலக்ட் பண்ணாங்க. ரோவை செலக்ட் பண்ணிட்டு எந்த குளத்தை நாங்க செலக்ட் பண்றோம்னு செக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நாங்க ரேஷியோ இப்படித்தான் போடுவோம். இந்த பக்கம் என்ன செய்வோம்டா, இந்த ப்ராஃபிட் ரோ இருக்குத்தானே, அந்த ப்ரோவை நாங்க எடுத்த இந்த ஃபீஸிபிள் இல்லாத ரோ இருக்குத்தானே, இந்த பிவட் ரோவால நாங்க பிரிப்போம். ஓகேயா. ஸோ இது என்னன்னு சொல்லுது, இந்த ரேஷியோ வந்து என்னது சமனையா இருக்குமா, அப்சல்யூட். ஸோ இது வந்து ஒரு மட்டுக்குள்ள தான் அழுகிற மாதிரி வரும். மட்டுக்குள்ள என்ற இந்த ரேஷியோ வந்து என்ன இருக்கும், மட்டு ஒப்ஜெக்டிவ் ரோ ஃபங்க்ஷன். ஓகே, அத பிவட் ரோவால பிரிச்சா அது என்ன மட்டு பெருமானம் தான் ரேஷியோ. ஓகே, ஆகக்கூடாது. அதைத்தான் போட்டு செய்வோம். போட்டு செஞ்சா நாங்க இது இந்த வெளியே பண்ணலாம் தானே. ஓகே, கண்டமண்டா ஒரு வேல்யூ வரும். இதுல எல்லாம் இன்ஃபினிட்டி 0 வரும். எங்களுக்கு அதிலேயே ஆக லோவஸ்டான பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் வரப்போகுது. என்ன நாங்க மட்டும்தான் எடுக்கிறோம் பாசிட்டிவ். அப்ப இருக்கிறதுலேயே ஆக குறைஞ்ச வேல்யூவை நாங்க எடுக்க போறோம். இதுக்கு என்ன காரணம்டா, இந்த ரேஷியோ வந்து என்னத்தை குறிக்குதுண்டா, இட் இஸ் a error associated with each objective element. ஸோ இந்த இந்த feasible இல்லாத ரோ இருக்கு தானே, அதுல எந்த ஒப்ஜெக்டிவ் எலிமெண்ட்டை நாங்க பாவிச்சா அதால வர அந்த எரர் வந்து சரியா குறைவா இருக்கு என்ற சம்பந்தமான ஒரு இதுதான் மெட்ஸ் தான். ஸோ இதை வந்து ஆக கிளியர் ஆகுங்க. இப்போதைக்கு இப்படி விளங்கி வச்சிருக்கோம். இது வந்து ஒரு எரர் சம்பந்தமான எந்த எலிமெண்ட்டை பாவிச்சா குறைஞ்ச எரர் வருமோ அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் அடுத்து மாற்றுவோம். ஸோ இருக்கிறதுல குறைஞ்சது வந்து 2.3 தான் இருக்கிறதுல குறைஞ்சது. சில இன்ஃபினிட்டின்னு இப்போ அவரைத்தான் நாங்கள் இப்போ புதுசாக இன்டரிங் வேரியபிளாக மாற்றுவோம் பழமை. இப்போ அவரை வந்து இந்த எக்ஸ்பிரிய கட்டி போட்டு x1 வருவார். வந்துட்டு என்ன வரும், பேசிக் வேரியபிளா வந்தா அவர் யூனிட் வெக்டரா மாறும். மாத்தினா பிறகு பாருங்க, இப்ப சொல்யூஷன் வந்து ஃபீஸிபிளா இல்லை, இப்ப நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ இவரைத்தான் நாங்கள் இப்போ அடுத்ததா செய்ய போறோம். அடுத்த இவரை வெளியில கலைக்கணும். கலைக்கிறதுக்கு யார் கொடுத்தோம்னு பார்ப்போம். அப்ப என்ன செய்வோம், ரேஷியோவை என்ன செய்வோம், இந்த ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை இந்த பிவட் ரோவால பிரிப்போம். அது இந்த வாரம் மட்டு
ஒன்று வருது, சைவர் வருது, 3.5 வருது. இப்போ இருக்கிறதுல எது குறைஞ்சது? குறைஞ்ச பாசிட்டிவ் வேல்யூ. பூஜ்ஜியம் இல்லை, குறைஞ்ச பாசிட்டிவ் வேல்யூ உண்டு. அப்போ என்ன அதைத்தான் எடுக்கணும். ஓகே, எடுப்போம். எடுத்துட்டு என்ன செய்வோம்? அதை இப்படி யூனிட் வெக்டரா மாற்றுவோம். என்ன யூனிட் வெக்டரா மாற்றணும். இந்த x2 இங்கே இருந்து கழிச்சு விடணும். அடுத்து தான் பேசிக் வேல்யூல மாற்றுவோம். சரி, மாத்துறது என்னத்துக்கு நாங்க இப்ப மாத்துறோம்? ஏன் இப்ப தேவையில்லாம இப்ப ஒரு ஆளை நாங்க ஏன் புகுத்துறோம்? என்ன காரணம்? இது பாவிக்கிறதுக்கு என்ன காரணம்? சொல்யூஷன் ஃபீசிபிள் இல்லை, அதான் காரணம். ஸோ சொல்யூஷன் ஃபீசிபிள் இல்லைன்றது என்ன காரணம்? சொல்யூஷன் குளத்துல மைனஸ் வருது. ஸோ இந்த மைனஸ் எடுக்கிறதுக்காக தான் நாங்க மினக்கட்டு இப்படி ஒரு ஆளை கொண்டு வந்து உள்ள மாத்துறோம். ஸோ அவரை எந்த வேலைக்கு எடுக்கிறோமோ அந்த வேலையை அவரை செய்ய, அதே செய்யாட்டி இப்ப என்னது அவரை மினக்கட்டு வேலைக்கு எடுப்பான்? விளங்குதா? ஸோ இவர் எடுத்தா இந்த ஃபீசிபிள் கண்டிஷன் வருமா? சரி, சும்மா செக் பண்ணி பாருங்க. இதை யூனிட் வெக்டரா மாத்தணும் தானே. அப்ப இதை x2 இங்க வரும். அப்ப இந்த இடத்துல ஒன்று வரணும் என்ன செய்யணும்? சைரசம் மூண்டு அதால பிரிச்சா தான் ஒன்று வரும். பிரிச்சு பாருங்க. எல்லா அந்த ரோ ஃபுல்லா பிரிச்சு பாருங்க. சைரசம் மூண்டால பிரிச்சா இங்க பாசிட்டிவ் வேல்யூ வரும். வராது, திரும்ப மைனஸ் வேல்யூ தான் வரும். ஸோ அது ஃபீசிபிளா இல்லை. இப்ப வேற எடுத்து மினக்கட்டு வேலைக்கு எடுத்ததே அதை ஃபீசிபிளா கொண்டு வர்றதுக்கு தான். பட் அதை கொண்டு வந்தும் ஃபீசிபிள் இல்லையே. அப்ப மினக்கட்டு நாங்க வேலைக்கு எடுத்துல பிரியோசனமா இல்ல. அப்ப அவர் நல்ல ஜிபி எடுத்திருக்கிறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அதை பார்த்துட்டு அவர் வேலைக்கு எடுக்கலாம். ஓகேயா? அவர் இதோட விட நல்ல குறைஞ்ச விளைவுதான். சரியா? அதுக்கு அவரை எடுத்து நாங்க அங்க வேலை செஞ்சா ஒரு பிரியோசனமும் இல்லை. அதால எனக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஸோ அதால நான் அடுத்த ஆளை பார்க்கிறேன். அடுத்த யாருக்கு கூட, அடுத்த யாருக்கு குறைவு. அப்ப அடுத்த பார்த்தா இன்ஃபினிட்டியை விட அடுத்த ஒன்றுக்கு அதை விட கூடின வெளியே 3.5 அவரை பார்ப்போம். அவரை நான் இந்த பேசிக் வேரியபிளா மாத்தின ஏதாச்சும் நன்மையா? -0.667 அதை ஒன்றா மாத்தணும்டா இதால பிரிப்போம். பிரிச்சா என்ன வரும்? பிசிபிளா வந்துடும். என்ன போடுற ஆளை தூக்குறா வேலைக்கு. S3 போடு, S1 தூக்கு, S3 போடு, டக்குன்னு யூனிட் வெக்டரா மாத்து. இப்ப பேர் ஃபீசிபிள் ஆண்டு ஃபீசிபிள். S3 யூனிட் வெக்டர் எல்லாம் ஓகே. ஒப்டிமமா? இது ஒரு மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம். ஒப்டிமமா இல்ல, நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இருக்கிற யாரை கூட்டினான்? இல்ல S1 கூட்டினா போடுறா வேலைக்கு. போட்டுட்டு தாக்கு யார் ரேஷியோல நல்ல கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் யாருன்னு பாக்குறது. லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ 19 விட 11 சின்ன. S4 வெளியே தூக்கு, S1 உள்ள விடு, போட்டுட்டு செய். கடைசியா எல்லா ஆப்ரேஷன் முடிச்ச அப்புறம் பேர் சொல்யூஷன் ஃபீசிபிளா? எல்லாம் ஃபீசிபிள். இப்ப பேர் ஒப்டிமம் ஆண்டு ஒரு விதமான நெகட்டிவ் கான்ஸ்டன்ட்டும் இல்லை, நெகட்டிவ் வேல்யூ கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை. திஸ் இஸ் a feasible and optimum solution. அவ்வளவுதான் கிடைச்சது. ஜெட்டுக்கு 56, 8, 11, 4, 18. ஓகேயா? ஸோ எங்களோட சொல்யூஷன் படி x1க்கு 8 என்ற இதை போட்டோம்டா எங்களோட பிரச்சனை சோல்ட். ஸோ திஸ் இஸ் கோல்ட் டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஸோ டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எங்க வரைக்கும் பாவிச்சுக்கிறோம்டா, இந்த சொல்யூஷன் கோலம் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா மாறும் வரைக்கும் இந்த டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணாங்க. அது எப்ப ஃபீசிபிளா வந்துச்சோ அதுக்கு பிறகு வளமையான ஹோல்ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட் தான். ஓகே, சரி. இன்னொரு எக்ஸாம்பிளோட டுவல் சிம்ப்ளெக்ஸ் ஒருக்கா பார்த்து முடிப்போம். எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது என்ன? மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம். சற்று இது போட்டு கிடக்குது. லெஸ் தேனோ ஈக்குவல் டுல இருக்குது, பிளஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கு, பிளஸ்ல இருக்கு, எல்லாம் லெஸ் தேனோ ஈக்குவல் டு. ஸோ எஸ், இதை நாங்கள் டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஓடுற டேபிள் போட்டுட்டு இங்க மைனஸ் இருக்குது, விசிபிள் இல்ல, அந்த ரோடு என்ன செய்யணும்? அதுல யாரை எடுத்தா எரர் குறைவா இருக்கணும்னு பார்க்கணும். ஸோ என்ன செய்யணும்? ரேஷியோ போடணும். ரேஷியோ போட்டு இதுல என்ன வரும்? அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூல எது ஆக குறைஞ்ச லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ? 0.333.
அவரை தூக்கிட்டு அவரை இப்போ யூனிட் வெக்டரா மாத்தணுமே. ஸோ யூனிட் வெக்டரா மாத்தினாங்கள வருதாண்டு சொல்யூஷன். இப்ப சொல்யூஷன் ஃபீசிபிளா? எஸ், ஃபீசிபிள். பட் ஒப்டிமமா? S1 இது யூனிட் வெக்டர் S3 யூனிட் வெக்டர் X3 யூனிட் வெக்டர் ஒப்டிமமா? மேக்ஸிமைஸ் ப்ராப்ளத்துல இங்க மைனஸ் வரக்கூடாது. மைனஸ் வந்து என்ன அர்த்தம்? அவரை இன்னும் கூட்டலாம்னு அர்த்தம். பட் எங்களுக்கு S2 கூட்டுறது நல்லமா X1 கூட்டுறது நல்லமா? யாரை கூட்டுறது நல்லம்னு நினைக்கிறீங்க? அப்ப இந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து யாரையும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்து S2 கூட்டுறத விட நான் X1 கூட்டுறது ஓகே. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ என்னன்னு சொல்றது, இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கூட்டலாம். யூஸ்வலா எங்களோட மரபின்படி நாங்க யூஸ்வலா செய்யறது மெத்தட் வந்து நாங்க வந்து X1க்கு தான் முதல் முன்னுரிமை கொடுப்போம். X2, X3, S1, S2, S3 இந்த ஆர்டர்ல எங்களோட முன்னுரிமை வந்து அப்படியே குறையிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். முதல்ல நான் X1 ஒன்று வச்சுக்கிறேன் தானே. அதனால இந்த இதுக்குள்ள ஏதாச்சும் சமனா வந்துச்சுன்னா நான் வந்து அந்த ஆர்டர்ல நான் எடுப்பேன். அப்ப எனக்கு வந்து S1ஓட ஒப்படைக்க என்னங்க சாரி S2ஓட ஒப்படைக்க X1 முன்னுக்கு நிற்கிறால நான் இவரை சும்மா தூக்குறேன். அப்ப இவரை தான் நான் என்டரிங் வேரியபிளா நான் போட போறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இவரை போடுறேன். அவ்வளவுதான். ரெண்டும் போடுறதால ஒரு பிரச்சனையும் இல்லை, ப்ரொஃபிட் மாற போறது இல்லை. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் ப்ரொஃபிட் மாறும். பட் எனக்கு X1 தான் எடுக்கிறேன். ஓகே, X1 எடுக்கிறேன். எடுத்த என்ன செய்யணும்? யூனிட் வெக்டரா மாற்றணும். என்ன யூனிட் வெக்டரா மாற்றணும்டா? கோஸ் ஜோடன் ப்ரோ செய்வோம். செஞ்சு போட்டு பாருங்க. சாரி, அது என்ன செய்யணும்? ரேஷியோ காணணும். என்ன ஓகே, ரேஷியோ காண்பிட்டு எது கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் காணணும். கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்க்கு என்ன? லீஸ்ட் பாசிட்டிவ் ரேஷியோ 1.5 X3 வெளியே தூக்கு, X1 உள்ள விடு, யூனிட் வெக்டரா மாத்து. ஃபீசிபிள் ஆண்டு பேர் ஃபீசிபிள், யூனிட் வெக்டர் யூனிட் வெக்டர் யூனிட் வெக்டர் எல்லாம் ஓகே. இதுல ஒரு சட்டுன்ற ஒரு குளம் வந்திருக்கணும் போடுப்படையில. பட் அது போட்டா நல்லா சரியா. அப்ப இங்க கேள்வியில செய்ய இந்த குளமும் போடுங்க, ப்ராஃபிட் இந்த குளம். ஓகே சரி. இப்ப ஃபீசிபிளா சாரி ஃபீசிபிள் இல்ல, ஒப்டிமமா? ஃபீசிபிள் ஓகே பார்த்துட்டான். ஒப்டிமமா இல்ல, இங்க ஒரு மைனஸ் கொஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ இவரையும் கூட்டலாம். ஸோ மைனஸ் இருந்தா என்ன செய்வோம்? இவரை என்டரிங் வேரியபிளா எடுப்போம். ரேஷியோ பார்ப்போம். ரேஷியோல என்ன செய்யணும்? ஒரு சொல்யூஷனை பிரிப்போம். பிரிச்சா ஸோ என்ன செய்வோம்? ரேஷியோ இருக்கிற லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ 4 ஆளை தூக்கு, S2 உள்ள போட்டுட்டு யூனிட் வெக்டரா மாத்து. எல்லாம் மாத்தியாச்சு. ஃபீசிபிள் ஓகே, பேர் இதெல்லாம் ஓகே. ஒப்டிமம் ஒப்டிமமா இல்ல, இங்க பேர் மைனஸ்ல ஒன்று வந்திருக்கு. அப்ப என்ன செய்வோம்? X3 உள்ள எடுப்போம். டீமுக்கு எடுப்போம். X3 உள்ள எடு, டீமுக்கு எடு. இதுல யார வெளியில தூக்குறது செக் பண்ணும். சொல்யூஷனை இதால பிரிப்போம். பிரிச்சுட்டு வர ரேஷியோ காணும். கண்டுட்டு லீஸ்ட் பாசிட்டிவ் ரேஷியோ எடுத்துக்கிட்டே போ. இது இன்ஃபினிட்டி இருக்கு, மைனஸ்ல ஒரு பெருமானம், 2 மைனஸ் பாசிட்டிவ் வேல்யூ காண இல்லை. இதுல அதான் பிரச்சனை. என்னடா இது? அப்ப என்ன செய்யறது? ஒரு விதமான கான்ஸ்டன்ட்டும் இதை பாதிக்கலன்னு அர்த்தம். என்ன அதாவது நான் சொன்னேன், ஒரு கான்ஸ்டன்ட்ல வர ரேஷியோ வந்து பாசிட்டிவா வந்தா தான் அவங்க அதை கருதி நாங்க அதுக்கேற்ற மாதிரி சமப்படுத்தும். பட் இதுல ஒன்றுமே அப்படி வரையிலையே. மைனஸ்ல வந்திருக்கு, இன்ஃபினிட்ல வந்திருக்குண்டா என்ன அர்த்தம்டா? உள்ளாரமா என்ன அர்த்தம்டா? இந்த X3 வந்து இந்த கோஃபிஷியன்ட் இந்த கான்ஸ்டன்ட் ஒன்றுலையும் பாதிக்கல. அதுதான் இந்த அர்த்தம். மைனஸ் இந்த வாரது என்றாலும் சரி, இன்ஃபினிட்டி என்று வந்தாலும் அதான் அர்த்தம். நாங்க வித்தியாசமா யோசிப்போம். ஏன் இப்படி பாடமாக்கி நம்ம ஏதோ ஒரு மேத்ஸ் ஃபார்முலால போவோம். நார்மலா யோசிப்போம். வாங்க
என்ன பிரச்சனைன்னு ஒருக்க பார்த்துட்டு வரும். ஈக்குவேஷன்ல இருக்கிற கான்ஸ்டன்ட பார்ப்போம். ஓகே, ஏன் x3 மாத்தினா எனக்கு கான்ஸ்டன்ட் ஒன்றும் பெருசா பாசிட்டிவ்ல வரையல. போடுவோம். முதலாவது கான்ஸ்டன்ட் x3 வந்து ஏதாச்சும் லிமிட் இருக்கா? முதலாவது கான்ஸ்டன்ட்ல ஏதாச்சும் முதலாவது கான்ஸ்டன்ட்ல x3 ஏதாச்சும் பாதிக்குமா? x3 இல்ல, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து ரெண்டாவது கான்ஸ்டன்ட் x3 ஏதாச்சும் பாதிக்குமா பாப்போம். x3க்கு ஒரு வேல்யூ போட்டா அது வந்து -12 விட குறைவா இருக்கணும். x3 எல்லாம் என்ன கிரேட்டர் தானோ ஈக்குவல் டு 0. ஸோ எப்படியும் இது வந்து நெகட்டிவ் வேல்யூவை தான் பெறப்போகுது. ஸோ இதுக்கு ஒண்டா போடுவோம். ஓகேயா? x3க்கு ஒண்டா போட்டா -3 -12 விட குறைவா இல்லைன்னு. ஆனா x3 நான் கூட்டிக் கொண்டு போனேன்டா பிரச்சனை இல்லையா? எவ்வளவு கூட்டினாலும் பிரச்சனை இல்லை. இதுல 4 தாண்டல. 4 தாண்ட இயலாதா? இல்ல 4 தாண்டல, அது மைனஸ் தானே. ஓகே ஓகே, அப்ப சிறிது 4 தானே. அப்ப போடுங்க. ஒரு x3க்கு ஒரு இன்ஃபினிட்டியை போட்டுப்பேன். சும்மா இன்ஃபினிட்டியை போட்டுப்பேன். -3 இன்ஃபினிட்டி -12 விட குறைவுதான். -இன்ஃபினிட்டி குறைவுதான். x3 இதுக்கு ஒரு இன்ஃபினிட்டியை போடும். -இன்ஃபினிட்டி 13 விட குறைவுதான். x3 அப்ப இது இன்ஃபினிட்டி. என்ன பெருமானம்? அப்ப இங்க இது இருந்து என்ன இங்க பெருமானம்? கத்துக்கலாம். x3 நான் அவ்வளவு போட்டுக்கிட்டே இருக்கலாம். உனக்கு முடிஞ்ச வரை போட்டுக்கிட்டே இருக்கு. ஒற்று விதமான இதுவும் இல்லை. போட்டுக்கிட்டே இருந்தேன்டா அதுதான் அதுதான் மேக்சிமம். ஸோ இப்படியான பிரச்சனை சில வரலாம். ஸோ அது இப்படி வந்து முடிஞ்ச என்னன்னு அர்த்தம்டா, இந்த x3 நாங்க x1 மாத்திட்டு அந்த நேரத்துல வீரர்கள் இருந்து என்ன சொல்லலாம்டா, நாங்க x3 பாவிச்சோம்டா ஒரு விதமான கான்ஸ்டன்ட்டும் இல்லை, அவரை ஏத்திக்கிட்டே இருக்கலாம், லிமிட்டே இல்லை. ஆனா x1க்கு நாங்க இந்த 2 போட்டாலும் பெரிய பிரச்சனை இல்லை. என்ன 2 போட்டாலும் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஃபீசிபிள் தான். பட் என்னால எவ்வளவு எடுக்க முடியும் மேக்சிமம்? எனக்கு மைனஸ்ல என்ன சாரி ஈர்மூண்டு 6 தான் பெறும் எனக்கு ப்ராஃபிட். 6ஓட நின்றும். x3 வந்து வராது. பட் x3 போட்டா போய்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அள்ளிக்கிட்டே இருக்கு. காசு சும்மா அப்படி என்னடா கூட அது ஜாக் போட்டேன்னு சொல்லுவாங்க. அஷ்ட அந்த எடுக்க வந்து கொண்டு இருக்கும் அது மாதிரி. ஸோ இப்படியான பிரச்சனை எனக்கு இதோ சந்தோஷமான பிரச்சனை. ஓகேயா? சரி. ஸோ நாங்க இப்ப பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துட்டோம்டா, ஓல்ட் ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட். அதாவது நாங்க முதல்ல கிராஃப் மெத்தட் பார்த்து நாங்க சுருக்குறதுக்கு மற்ற சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல 4 வகையான மெத்தட். ஓல்ட் ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட், ரெண்டாவது பிக் எம் மெத்தட், மூன்றாவது 2 ஃபேஸ் மெத்தட், நாலாவது டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஸோ இந்த 4 மெத்தட்டையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு விளங்கி இருக்கும் எங்க பாவிக்கிறது, எப்படி பாவிக்கிறோன்னு. ஸோ இத்துடன் விடைபெறுவது உங்கள் தேஜஸ்வினன். அண்ட் இத்துடன் இந்த ORன் முதலாவது கட்டம் முடிவடைந்துள்ளது. இதிலிருந்து அடுத்த கிளாஸில் நாங்கள் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸும் மிச்ச நோட்ஸும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
தலைமறை